ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த வியாழக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, க்ஷேமமாய் கர்த்தருடைய கிருபையில் பெருகுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. நேற்றைய தினத்தில் பாஸ்டர் அவர்களுக்கு நீங்கள் அறிந்திருக்கிறபடி பைபாஸ் சர்ஜரி, இதய அறுவை சிகிச்சை நடைபெற்றது. கிட்டத்தட்ட 8 மணி நேரங்கள் நடந்த அந்த அறுவை சிகிச்சையில் முடித்து இப்பொழுது ஐசியூவில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு வெண்டிலேட்டரில் இருக்கிறார்கள். அனஸ்தீசியா கொடுக்கப்பட்டதனுடைய அந்த மயக்கம் இன்னும் தெளியவில்லை. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தந்து கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய் பயன்படுத்த ஜெபியுங்கள். இதற்கு இடைப்பட்ட நேரங்களிலே ஜெபத்திலே ஒத்துழைத்த அனைவருக்காகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். குறுஞ்செய்திகள் மூலமாய், தொலைபேசியின் மூலமாய் ஜெபிக்க தங்களை ஒப்பு கொடுத்து உபவாச ஜெபத்திலும் விதமாக எல்லா விதங்களிலும் எங்களை தாங்கின உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய நாமத்தில் அன்பான வணக்கத்தையும் நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் நான் சொல்லிக் கொடுக்கிறேன். இன்றைக்கு 46ஆம் சங்கீதத்தின் ஒரு பகுதியை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நாங்களும் அதில் ஆறுதல் அடைய விரும்புகிறோம். 46ஆம் சங்கீதத்தினுடைய ஆரம்பமே எப்படி சொல்லியிருக்கிறது என்று கேட்டால், ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். இது தாவீது எழுதி ராகத்தலைவன் இடத்துல நீ இதுக்கு ராகம் போட்டு பாடப்பா என்று சொல்லி ஒப்புவித்த சங்கீதம். அதில் என்ன சொல்லியிருக்கிறது? ஆரம்பம் ரொம்ப அழகான சங்கீதம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். இதை நான் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில், சபையின் வாழ்க்கையில் அடிக்கடி அனுபவித்திருக்கிறோம். தேவன் நமக்கு, தேவன் உங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். அதை சொல்லி அடுத்த வசனம் எப்படி சொல்லிருக்க? ஆகையால், அதாவது தேவன் நமக்கு அனுகூலம் அடைக்கலமாக இருக்கிறதுனால, பலனாக இருக்கிறதுனால, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறதுனால, பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதாவது பூமி நிலைமை மாறும். நம்ம அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களில். மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், மலை மாதிரி நம்ம நம்பி இருந்தவர்கள் எல்லாம் நம்மை விட்டு கடந்து போய் ஒத்தாசை அற்றவர்களாக காணப்படும் போதும், ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்களெல்லாம் அதிர்ந்தாலும், எல்லாம் நடந்தாலும், தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறதுனால, பலனாக இருக்கிறதுனால, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறதுனால நாம் பயப்படும். ஒரு நதி இருக்கிறது. அதன் நீள்கால்கள் தேவனுடைய நகரத்தை, உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அதன் நடுவில், அந்த நதியின் நடுவில் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தேவன் வாழ்க்கையின் மத்தியில் இருக்கிறாரோ, wherever God is having the center place in the life, அது அசையாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் நடுவில் இருப்பாரேயானால், மத்தியில் இருப்பாரானால் அசைய மாட்டீர்கள். உங்களுடைய குடும்பம் அசையாது. உங்களுடைய தொழிலில் அசையப்பட மாட்டீர்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் அசைக்கப்பட மாட்டீர்கள். அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். இந்த காலை வேளையில அதிகாலையில் தேவன் உங்களுக்கு சகாயம் பண்ணுவாராக. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் நடுவில் இருப்பாராக. உங்கள் தொழிலின் நடுவில் இருப்பாராக. உங்களுடைய சிந்தனைகளின் நடுவில் இருப்பாராக. உங்கள் பேச்சுகள், ஜெபங்கள், கர்த்தரோடு நீங்கள் உறவாடுதல் எல்லாத்திலையும் கர்த்தர் நடுவில் இருப்பாராக. அப்பொழுது அது அசையாது. காரணம், தேவன் நமது அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. பரிசுத்தமான எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலையில் தந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின்படி நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக, எங்களை அசைய பண்ணாமல் பாதுகாக்கிற, அதிகாலைகளுக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி. இந்த காலையில் உமது பிள்ளைகளுக்கு சகாயராயிரும். நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு முறை கூட சொல்கிறேன், தேவன் நமக்கு அடைக்கலம், தேவன் நம்முடைய பலன், தேவன் ஆபத்து காலத்தில் நமக்கு அனுகூலமான துணை. ஆதலால் நாம் பயப்படும். God bless you abundantly again and again and again and again. Amen.